Hi friends, welcome to Kingmakers IAS Academy, daily newspaper analysis. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ பி சென்சிட்டிவ் டு அவர் கன்சர்ன்ஸ் பேசிஸ் ஃபார் டைஸ் இந்தியா டு டர்க்கி அண்ட் சைனா. ஸோ இப்போ நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இந்தியா சைனாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட் வந்து ரெகுலராக வந்து நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பார்டர் இன்கொஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறனால ஸோ ரெகுலர் டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக அந்த மேலே நடந்த டாக்ஸ்லேயும் வந்து அவங்க கிளியர் கட்டாக வந்து இந்தியாவோட என்எஸ்சி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தானோட கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னு நடந்துட்டு இருக்குது, நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ நமக்கு தெரியும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கியோட ஒரு ஏர்லைன் சம்மந்தப்பட்ட பேக்கேஜ் கம்பெனிக்கு வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்து நம்ம இந்தியன் சிவில் ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்குது. அதே மாதிரி ஆன்லைனோட காமர்ஸில் வந்து நிறைய வந்து டர்க்கியோட ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டீநோட்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரேடு வந்து ரொம்ப மைனிஸ்குலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் டர்க்கிக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அலை ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அப்போ ஒரு பைலேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸை வந்து ஒரு தேர்டு கண்ட்ரி வந்து இன்வால்வ் ஆனால் அது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு கிளியர் மெசேஜ் வந்து டர்க்கிக்கும் சைனாக்கும் கொடுத்துருக்குது. அதில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்றைக்கி வந்து இந்த ஹெட்லைன்ஸில் வந்து ஒரு நியூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நேற்று நம்ம பார்த்த அந்த மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டாக் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த பசவராஜ் டெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி என்னவா இருக்குன்னா, நிறைய வந்து மாவோயிஸ்டில் இருக்கக்கூடிய ஹை லெவல் கமாண்டரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இது மூலமாக வந்து தெரிஞ்சிருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கோப்ரா, அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸஸ், அதே மாதிரி சிஆர்பிஎஃப், அது நிறைய பெட்டாலியன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணனால தான் இந்த ஹை லெவல் கமாண்டரை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வந்து நம்ம பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அனலைசிஸ் வந்து ஹெட்லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு எடிட்டோரியலில் லெஃப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி சோசியல் மீடியாவில் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறது ஒன்று போட்டு அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. இவன் வந்து அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இருந்தாலும் அதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்பப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து வருது. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ரொஃபஸருக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுத்துட்டாங்க. பட் தே செட்டப் இன் எஸ்ஐடி டீம் டு இன்வெஸ்டிகேட் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக எஸ்ஐடி டீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னா எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் வந்து போட முடியும். இன்கேஸ் வந்து ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கேஸ் எடுத்து சீரியஸாக பார்க்குறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவோமோட்டோவா எஸ்ஐடி டீமை வந்து செட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து வாங்குவாங்க. அதில் வந்து டாப் லெவல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யார் வேணா இருக்கலாம். பட் இந்த கேஸ் வந்து ரிலேட்டட் டு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த எஸ்ஐடி டீமில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு வந்து நிறைய ஸ்டேட்டில் ஈவந்தோ மத்திய பிரதேசில் ஒரு மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலோனல் அவங்க மேலே வந்து பண்ண ரிமார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மேலே பண்ண ரிமார்க்ஸாக இருக்கட்டும், அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஒரு அது ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 2ல் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ இது எடிட்டோரில் வந்து லெஃப்ட்டில் வந்தது, இதான் இன்னைக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் பேஜில் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வரும், ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் பிகானர் ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 103 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், 2022ல் நம்ம வந்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்தோம், ரயில்வே மினிஸ்ட்ரி மூலமாக வந்து கொண்டு வந்தோம். அப்படின்னா முக்கியமான அர்பன் சென்டர்ஸ், முக்கியமான சிட்டி சென்டர்ஸ், அந்த இருக்கக்கூடிய ரயில்வே ஜங்ஷனை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். இப்போ நேற்று அவர் வந்து ஒரு கர்ணி மாதா டெம்பிள் அதை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து ஃபிசிக்கலாக இனாகரேட் பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத்தில், உத்தரப்பிரதேசில், பீகாரில் எல்லாமே வந்து கல்ச்சரல் சென்டர்ஸாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெலங்கானாவில் வந்து பெகும்பேட் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அவங்க வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் வந்து பேஸ்ட் ஆன் கக்கட்டியா எம்பையர் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேர ஸ்டேஷன் ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மதுபனி பெயிண்டிங்ஸை பேஸ் பண்ணி வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸை வச்சு
அதே மாதிரி பில்கிரிம் சென்டர்ஸை வச்சு பேஸ் பண்ணி இந்த ஸ்டேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீமாடல் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈவன் தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் மோர் தென் 100 crore ப்ராஜெக்ட் அதை வந்து பிஎம் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சார். ஸோ அப்போ இது வந்து அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழே ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணது ஜஸ்ட் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கீம் பேஸில் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதே கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் பேஜில் அந்தமான் சீல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் நோட்டம். அங்கே வந்து எதுவும் வந்து நம்ம சிவில் ஏர்கிராஃப்ட் வந்து இப்போ ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் சி வந்து நிறைய வந்து மிசைல் டெஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் பிரம்மோஸ் மிசைல் டெஸ்டிங்லாம் அங்கே தான் நடக்கும்னு தெரியும். பட் நம்மளுக்கு இது வந்து இன்ஃபர்மேஷன் தெரியல. அது வந்து ஒரு இதாக வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறாங்க நமக்கு தெரியாது. பட் அந்தமான் சி வந்து மே 23, 24 வந்து க்ளோஸாக இருக்கும் ஏர் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸில் வந்து நியூஸ். நெக்ஸ்ட்டு இந்த வேர்ல்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூகே அது வந்து லாஸ்ட் ஒரு 3 months நியூஸ் இருக்கிறது. மொரிஷியஸில் இருக்கக்கூடிய சாகோஸோட ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாவர்னிட்டி அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. மொரிஷியஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து சாகோஸ்க்கு எங்களோட கண்ட்ரோல் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் யூகே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகே வந்து சாகோஸோட டீலை வந்து மொரிஷியஸ் கூட வந்து சைன் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ இந்த மேப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொரிஷியஸில் வந்து ஷாகோஸ் ஐலாண்ட் ஆர்ச்சிபெலகோன்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் ஐலாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து யூகே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டியோகோ கார்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ் இந்தியன் ஓஷன்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஏர்பேஸ் தான் இதுதான். போத் யூகேவும் யூஎஸும் சேர்ந்து இந்த ஏர்பேஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வார் டைமில் ஆப்கானிஸ்தானில் வந்து அவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸு, அல்கைதாக்கு எதிராக பண்ண ஆப்ரேஷன்ஸு, வெஸ்ட் ஏஷியாவில் வந்து 90s 2000 பண்ண அந்த ஈரான் வாரில் அந்த யூஎஸோட இன்வால்மெண்ட்டு அப்போல்லாம் வந்து இந்த பேஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. இப்போ இந்த சாகோஸ் ஐலாண்டை வந்து மொரிஷியஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்தியா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து டீகாலனைசேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரியோட சாவரிட்டியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு ரீஜன் பற்றி இருக்கக்கூடிய இண்டிபெண்டா இருந்தாலும் சரி, அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அந்த பாலிசி பேஸில் நாங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா இந்தியா வந்து மொரிஷியஸோட அந்த சாகோஸ் ஐலாண்டோட லெஜிட்டிமேட் கிளைமை வந்து அவங்க வந்து லாங் டேர்மில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க, இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அதே மாதிரி டிகோ கிராசியா பேஸ்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி மொரிஷியஸ் சம்மந்தப்பட்டது வந்து நம்மளுக்கு இந்தியா மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு GS2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து வரலாம். அப்போ இன்னைக்கு வேர்ல்டு பேஜில் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமி பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சோல்டு நியர்லி $400 billion ஆஃப் ஃபாரின் கரன்சி இன் ஃபினான்ஸ் இயர் 25. நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக வந்து ஃபாரின் கரன்சியை வந்து பை பண்ணும், அதே மாதிரி ஃபாரின் கரன்சியை செல் பண்ணும். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக வொலாட்டில் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தது, இல்லை வந்து வேர்ல்டு எக்கனாமி வந்து ஒரு இதானது டிசலரேட் ஆனது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கன் ஆகிட்டே போச்சு. ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாலர்ஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ண வேண்டியது. ஃபாரெக்ஸ் மீன்ஸ் எல்லாமே இருக்கும், பட் டாலர்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சோல்டு பண்ணோம். அப்படி பார்க்கும்போது எந்த ஃபினான்சியல் இல்லாத அளவுக்கு இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா $400 billion வந்து ஃபாரின் கரன்சி வந்து செல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதுக்கு ஆப்போசிட்டா வந்து RBI என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டெபாசிட், அதாவது ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க RBI. அதுக்கு வந்து அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொண்டு வந்துருக்காங்க, வந்து குறைச்சிருக்கிறாங்க. பட் அதுவுமே வந்து பெரிய ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், $600-700 billion மெயின்டைன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக பை பண்ணுற செல் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வச்சு நம்ம இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் இந்த RBI வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இவ்வளோ $1 billion வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இது ப்ரிலிம்ஸில் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்கனாமி பற்றி வந்து நம்மளுக்கு வந்து டாபிக்ஸில் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களே ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இன்டர்னலாக. இந்தியன் எக்கனாமி ஷோட் ரெசிலியன்ஸ் டிஸ்பைட் ட்ரேட் ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் பாலிசி டைலமா. ஸோ வேர்ல்டு எக்கனாமி வந்து போஸ்ட் கோவிடாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் ரஷ்யா உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் இஸ்ரேல் தட் இஸ் வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்தியன் எக்கனாமி வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க மானிட்ரி, ஃபினான்சியல், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ பாலிசியோட கன்சிஸ்டன்சி இருக்குது,
ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஸோ இதனால இந்தியாவோட எக்கனாமி வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 3 செக்டார்ல வந்து இந்தியாவோட இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒன்று டிஜிட்டல் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீசஸ், இன்னொன்று ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இது வந்து இந்தியாவோட இன்டர்மீடியட் செக்டரா வந்து ஒர்க் ஆகுது. அப்போ இதோட இது வந்து டிபெண்டன்சி வந்து இந்தியா நம்பி இருக்கிறனால இந்த மாதிரி செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்லாவே க்ரோத் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொன்று, லாஸ்ட் மான்சூனாக இருந்தாலும் இதே மாதிரி இப்போ வரக்கூடிய மான்சூனாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ பம்பர் கிராப்ஸ், ராபி கிராப்ஸும் நல்லா வந்துருக்குது, லாஸ்ட் கேரிஃப் கிராப்ஸும் நல்லா வந்துருக்குது. ஸோ கம்மிங் மான்சூனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, நார்மல் மான்சூனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபியூச்சர் க்ரோத் அப்படிங்கிறது எஸ்டிமேட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐயோட இன்டர்னல் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஸோ இது இன்னைக்கு எக்கனாமி வந்த ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிளைனில் பார்க்குறேங்க ஒரு நியூஸு. ஸோ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடோட டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தட் இஸ் நிறைய ரைடு வந்து போனது வந்து நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அது பொலிட்டிக்கல் நியூஸாக இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்து அவங்க வந்து பவுண்டரியை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரீமாக வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டே போட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்கேமாக வந்து பார்க்கப்படுது. அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ஏன் இடின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த ஃபினான்சியல் டெரரிசம், அதாவது மணி வந்து இல்லீகலாக வந்து ட்ரக் மூலமாகவோ இல்லை வந்து பிளாக் மணியோ இது வந்து யார் கீழே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட், ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ், இந்த மாதிரி நேஷனல் கிரைம்ஸ் அவங்க கையில் வந்து போகுது. அப்போ அதுக்காக கொண்டு வந்தது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறோம் பப்ளிக் சர்வெண்ட்டுக்காக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடி அந்த ஏஜென்சி வந்து அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு இன்ட்ரீம்ல ஒரு ஸ்டே வந்து கொடுத்துருக்குறாங்க. இடி வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ஏஜென்சி பற்றி மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இல்லை எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டிக்கல் நேற்று நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம். லயனோட பாப்புலேஷன் குஜராத்தில் இந்தியாவில் வந்து லயனோட பாப்புலேஷன் வந்து நியர்லி வந்து 900 கிட்ட வந்து டச் ஆயிருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டுமே க்ரோத் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம். ஸோ நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து குஜராத்தில் மட்டும்தான் கிர் லயன் அப்படின்றது இருக்குது. அதை வந்து ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குனோ நேஷனல் பார்க்கை சூஸ் பண்ணாங்க. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல. ஏன்னா என்னன்னா கன்சர்வேஷன் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை குஜராத் மட்டும்தான் வந்து இப்போ அதோட ஹேபிடேட்டாக இருக்குது, நம்ம அதை வந்து மாத்திரக்கு நிறைய வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதோட ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2020 பார்க்குறப்ப இப்போ 300-400 லெவலில் இருந்தது, இப்போ 891 லைன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜாகிரபிக்கல் ஹேபிடேட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணது. அதே மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்களோட எஃபோர்ட் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஜேத்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பாப்ரா ஜஸ்தன் வைல்ட் லைஃப் சாங்சுரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நியூ ஏரியாஸில் லயனோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ லயனோட கன்சர்வேஷன் 90s நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணனால அந்த ஏசியாட்டிக் லைனோட அந்த ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்லேருந்து இப்போ நம்ம எங்கே வச்சிருக்கோம்னா என்டேஞ்சரில் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய லயன் வந்து 50% கூட இல்லை, நான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இருக்குது. தட் இஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ குஜராத்தோட கல்ச்சரலே வந்து கல்ச்சரே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனி வித் அனிமல்ஸ். அவங்க அதோட அனிமல்ஸ் கூட வந்து லயன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக வந்து எது டிஸ்டர்பன்ஸாக அவங்க பார்க்கறது இல்லை, லெப்பார்ட் மாதிரிலாம். அப்போ அதனால வந்து இது எதுவும் பெருசாக வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கிர் நேஷனல் பார்க் நம்மளுக்கு தெரியும். இப்போ நிறைய சாங்சுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைனோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பனியா, கிர்னார் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸு, மித்தியாலா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து லைனோட அந்த ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே மாதிரி 2020 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ராஜெக்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த லைனோட இதை வந்து ரேஞ்சை வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான நான் நிறைய சைட்ஸ் வந்து பார்க்குறோம், நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம், அதுக்கான பொட்டன்ஷியல் சைட்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து போட்ட எஃபர்ட் வந்து லைனோட பாப்புலேஷனை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். ஏன்னா டைகரும் இப்போ தெரியும், ப்ராஜெக்ட் டைகர் நம்ம டபுளிங் பண்ணியிருக்கோம் நம்மளோட டைகரோட பாப்புலேஷன்.
அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நிறைய தட் இஸ் இண்டிவிஜுவல் அனிமலை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்குது. ஸோ அப்படி இது பார்க்குறப்ப என்விரான்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ பேப்பர் 3ல வந்து அதே மாதிரி என்விரான்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கலாக வந்து இது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே லெஃப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொங்கன் ரயில்வே நெட்வொர்க்கை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து நமக்கு கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது தனியாகவே ஒரு கார்பரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்தது. இது 1990s தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு டெரைனு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரயில்வே நெட்வொர்க் கட்ட முடியாது. அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து இன்வால்வ் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஷேர் போட்டு இந்த மாதிரி வந்து பீப்புளோட அந்த ஆக்சசிபிலிட்டிக்காக வந்து ஒரு கொங்கன் ரயில்வே நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நம்ம பார்க்குறோம் வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ரயில்வே அப்படிங்கிறது நீங்கள் கேரளா ட்ரிவாண்ட்ரம் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து குஜராத் வரைக்கும் வந்து போக முடியும். 2-வே ட்ராக் அப்படிங்கிறதுலாம் டெவலப் ஆயிருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னா கொங்கன் ரயில்வே. ஏன்னா ஒரு 600-700 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து கேரளா கசர்கோட்டை தாண்டும் போது உங்களுக்கு வந்து மங்களூர், உடுப்பி, கோவா, மகாராஷ்டிரா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. இப்போ இந்த கொங்கன் ரயில்வே இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேனோட முக்கியமாக ஃபுல்லாக வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மட்டும் பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அந்த ப்ரொபோசலுக்கு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு ஜென்ரலான நியூஸ் கொங்கன் ரயில்வே நெட்வொர்க் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிந்து பேப்பரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்லைன்ஸில் அதே நியூஸ் தான். ஸோ அப்போ இதில் வந்து ஹிந்துவோட எடிட்டோரில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்டில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஸ் இன் எஃபெக்ட் அண்டர்மைண்ட் சுப்ரீம் கோர்ட் ரூலிங். ஸோ தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாடோட கவர்மெண்ட் பாஸ் பண்ண பில்லை டைம் லைன் இல்லாமல் அவர் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா த பில் கன்சிடர் டு பி பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து வைஸ் சான்சலர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா இல்லை யூஜிசி நாம்ஸில் சம் நுவான்சஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கல, கவர்னர் தான் வந்து வைஸ் சான்சலர்ஸை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து பண்ண முடியும். அப்போ அந்த பில் வந்து பாஸ் பண்ணதா இல்லை, அது வந்து நம்ம ஸ்டே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரீம் ஸ்டே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எகைன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போகும். ஸோ இது வந்து ஒரு நியூஸாக வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டே போட்டிருக்குது டு அப்பாயிண்ட் த வைஸ் சான்சலர்ஸ் டு த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நேற்று நம்ம பார்த்தோம் பயோடைவர்சிட்டி, இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே அன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹர்பனில் வந்து கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை இந்தியா நீட் ஸ்டேபிள் ஹர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹர்பன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குறோம் ஹைதராபாத்தில் வந்து கச்சிபவுலி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 400 ஏக்கர்ஸ் எடுத்து என்ன பண்ணாங்க இண்டஸ்ட்ரி ஏரியா கொடுத்தாங்க. இதே மாதிரி மும்பை, மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ட்ரீயை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதை நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன பண்ணியிருக்குன்னா ரெகுலராக ஆர்டர் கொடுக்குறாங்க, நிறைய கவர்மெண்ட் வார்ன் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து ரேம்பண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ கன்சர்வேஷன் அப்படிங்கிறதா நீங்கள் வந்து பார்க்கணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹர்பன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் என்விரான்மெண்ட்டு, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லிவ் இன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டு, நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 48A, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆர்டிகல் 51A. ஸோ இது எல்லாமே என்விரான்மெண்ட்டோட கன்சர்வேஷன் பற்றி சொல்லுது. ஈவன் நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ஆரம்பிச்சிருந்தா கூட இல்லை வந்து அம்ருத் வந்து ஆரம்பிச்சிருந்தா கூட இதெல்லாம் வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் கூட அந்த ஸ்கீமோட பாலிசியில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த சிட்டியோட டிசைன் வந்து எக்காலஜிக்கல் சோசியல் டெவலப்மெண்ட் வச்சு தான் இருக்கணும் அப்படின்னே சொல்லிட்டு அந்த தீம் வந்து சொல்லுது. அப்போ நமக்கு வந்து அர்பன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைனா டெல்லி மாதிரி நமக்கு வந்து ரொம்ப PM 2.5, PM 10 அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்போ வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அன்றைக்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகர் வன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஹர்பன் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். ஸோ நியர்லி ஒரு 1000 ஹர்பன் ஃபாரஸ்ட்டை 2027 வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லேயே நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது. இந்தியாவில் வந்து அந்த ஸ்கீம்னால நமக்கு ஒரு 1400 கிலோமீட்டர் வந்து ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட் கவர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இல்லைனா ஹர்பன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து வருது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு 2021 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூஎன் ஹேபிடேட் பற்றி ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹர்பன் ஃபாரஸ்ட் பற்றி இருக்கக்கூடிய
நம்ம நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம் பேஸில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் வந்து வரலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து அந்த மாவோயிஸ்டோட நியூட்ரலைசேஷனில் வந்து அந்த கோப்ரா கமாண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஃபோர்ஸு அவங்களும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் போலீஸ், அதை டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிரே ஹோம்ஸ்னு சொல்லிட்டு ஆந்திரா தெலங்கானாவில் வந்து இனிஷியலாக வந்து வச்சு அவங்க நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸ்னால தான் இதெல்லாம் வந்து நம்மளால வந்து கரெக்டாக வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து சிம்பிளாக நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஹிந்துவில் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பற்றி வந்து ஒரு பெரிய அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து மோர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு குளோபல் பப்ளிக் ஹெல்த்தாகவே பார்க்கப்படுது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அந்த டாப் 10 பப்ளிக் ஹெல்த் த்ரெட்டில் ஏஎம்ஆர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் இந்தியாவில் மட்டுமே இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh 4 lakh டெத்து வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஹெல்த் கேர் சிஸ்டமில் ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லை, அதே மாதிரி மெடிக்கல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கேப்னால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸில் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் பப்ளிக் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1க்கு வரலாம், ஸோ அதே மாதிரி பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரலாம், ஸோ இதில் வந்து எத்திக்ஸில் வந்து வரலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேண்டமிக் ட்ரீட்டி, WHO இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.